காலை நேரத்திற்காக சிறிய ஜெபம் என்னோடு சேர்ந்து செய்வீர்களா? அன்பிலே சுவாமி, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட கத்தாவே அப்பா, அந்த புதிய நாளுக்காக கோடி நன்றி அப்பா. என்னோடு நீதி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக கோடி ஸ்தோத்திரமையா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆமை, இந்த நாள் முழுக்க ஆண்டவர் இந்த பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலையிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. நல்ல வருமானத்தை கொடுங்கப்பா. வருமானத்தை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. ஐயா, வியாதியின் மத்தியில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வியாதியிலிருந்து நீர் விடுதலை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறையா. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையா. அப்போ ஒவ்வொரு வியாதிஸ்தர் மீது உடைய ஆணைப்பின் தழும்புல கரத்தை வைத்து ஆண்டவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமே, இந்த நாளிலும் கூட ராஜா, கடன் பிரச்சனையில வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கடன் பிரச்சனைகளை மாற்றி கொடுத்து அந்த பிள்ளைகளை சந்தோஷத்தினால் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆமேன், ஸ்தோத்திரமையா. அந்த நாளிலும் கூட தேவையோடு இருக்கிற பிள்ளைகளின் தேவைகளை சந்திங்கப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். என் தேவனே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல ராஜா. ஒரு விசை மனமிறங்கி இந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. ஆமென் டடி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. அப்பா, உங்க கிருபை இந்த பிள்ளைகளை தாங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். அன்றைய நாளில் இந்த பிள்ளைகள் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் தேவனுக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமானதை செய்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ரட்சித அபிஷேகிமையா, தேவைகளை சந்திங்க ராஜா. அப்பா, சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. படிக்கிற பிள்ளைகளின் படிப்பையும் ஆசீர்வதித்து கொடுங்க ராஜா. ஸ்தோத்திரமையா. குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளின் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறனையா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீர் மாற்றி போடுங்கப்பா. இதோ சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன தெய்வமே, உம்முடைய சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாகவும் ஆண்டவரை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறனையா. குடும்பத்திற்குள்ள உம்முடைய தெய்வீக சமாதானம் இறங்கி வர வேண்டுமாறு ஜெபிக்கிறனையா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேலையை தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுக்க கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆமீன். ஒவ்வொரு நிமிடமும் நீர் கூட இருந்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜீவன், சுகம், பலன், தீர்க்க ஆயுசை கொடுத்து இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறனையா. வேலை வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறனையா. படிப்பிற்கேற்ற வேலை இல்லாமல் ஆண்டவரே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறனையா. படிப்பிற்கேற்ற வேலை இல்லையே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் படிப்பிற்கேற்ற நல்ல வேலை வாய்ப்பை கட்டளையிடுங்க ராஜா. ஆமே, நல்ல வருமானத்தை கொடுங்கப்பா. குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டுமையா. உம்முடைய ஆசீர்வதிக்கும் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்துக்களாக இறங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறனையா. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை வருமானத்தையும் கூட நீ தொட்டு ஆசீர்வதி வேணுமாறு ஜெபிக்கிறனையா. நல்ல வருமானத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, மன வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் அப்பா அற்புதம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய கரத்திலே தருகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன்.